Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last class, we have started our chapter 3, that is tissue organization or tissue level of organization. And first ரெண்டு சாப்டர் நம்ம சொல்லும் போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு பேசிக் மாதிரி தான் நம்ம பார்த்திருந்தோம். ஒரு லிவிங் வேர்ல்டுனா என்ன, ஒரு பயாலஜிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம சொல்லலாம். அண்ட் செகண்ட் சாப்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is the kingdom Animalia. So complete on the kingdom Animalia நம்ம பார்த்திருப்போம். And in case of botany we have seen kingdom Plantae and fungi also. But here we will and மத்த kingdom எல்லாமே botanyல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து நம்ம செகண்ட் சாப்டர்ல கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணது அனிமல்ஸ் மட்டும்தான். Then in this second chapter we will see about the completely tissues. So tissues, organ system, எப்படி வந்து ஒரு ஆர்கானிசம் எப்படி வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு டிஷ்யூ லெவல்ல இருந்து ஒரு செல்லுலார் லெவல்ல இருந்து டிஷ்யூ லெவலுக்கு போகுது, அங்க இருந்து ஒரு ஆர்கன் லெவல், அப்புறம் ஒரு ஆர்கன் சிஸ்டம் லெவல், அப்புறம் ஒரு என்டையர் ஆர்கானிசம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதுதான் நம்ம செகண்ட் யூனிட் கம்ப்ளீட்டா அந்த சாப்டர்ஸ் ஃபுல்லா இருக்கும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து now we are seeing like a tissue level. Then we are going to see about like animals ஓட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்றத நம்ம பண்ணுவோம். வாட் இஸ் கேஸ் ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அனிமலை வந்து எக்ஸாம்பிளா வச்சு லைக் இன்வெர்டிபிரேட்ஸ் அனிமல்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெர்டிபிரேட்ஸ் அனிமல்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் ஓல்டு புக்ஸ்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த்வார்ம் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ்லயும் அண்ட் காக்ரோச்சும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வெர்டிபிரேட்ஸ்ல வந்து ஃப்ராக் இருந்தது. பட் இப்போ வந்து ஆக்சுவலா உங்களோட இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எர்த்வார்ம் இருக்கு அண்ட் ஈவன் காக்ரோச் இருக்கு, ஈவன் இதுலயும் ஃப்ராக் இருக்கு. பட் சாரி, ஓல்ட் புக்ல பீஜின் எக்ஸ்ட்ராவா இருந்தது, ஃப்ராக் கிடையாது, பீஜின் இருந்தது. வெர்டிபிரேட்ஸ்ல ஒரு பேர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து ஆம்பிபியன் கொடுத்துருக்காங்க ஃப்ராக். ஸோ வெர்டிபிரேட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் அப்படிதான் ஆக்சுவலா கொடுப்பாங்க. நீட்ல அந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இப்போ எடுக்கிற இந்த சாப்டர் வந்து கம்பல்சரி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில பாத்தீங்கன்னா எய்தர் ஃப்ராக் ஆர் எர்த்வார்ம் இந்த இல்லைன்னா காக்ரோச், இந்த மூணுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டும் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் நீட்ல, செகண்ட் யூனிட்டுமே ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க மேபி நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க, இப்போ நீட் எக்ஸாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட அந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா அவங்களே அந்த கேஸ் ஸ்டடியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா 97% கிட்டத்தட்ட லைக் 90% மேலேயே வந்து கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டோட தட் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட புக்ஸ்ல தான் அதிகமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சி இப்படி ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். பட் நம்ம புக்ஸ் நம்ம படிக்கிறத தாண்டி யூ ஹாவ் டு ரீட் யுவர் தட் சிபிஎஸ்இ புக்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீட் அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரல் போர்டு எக்ஸாம், ஒரு சிபிஎஸ்இ தான் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால சிபிஎஸ்இ புக்ஸையும் நீங்க வந்து உங்களோட கண்டென்ட்ஸ் நீங்க படிக்கும் போது, உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸை நீங்க படிக்கும் போது கூடவே சேர்ந்து சிபிஎஸ்சியோட புக்ஸி கண்டென்ட்டையும் நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். நீட் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய எக்ஸாம்ஸே கிடையாது. 10th பப்ளிக் எக்ஸாமே நீங்க ஃபேஸ் பண்ணியாச்சு. 11th ஆக்சுவலா வந்து இப்போ இருந்தா இருக்கும். மேபி 10th நீங்க வந்து நம்ம எஸ்கேப் ஆகி வந்திருப்போம். பட் 11th ஷோரா இருக்கும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். எப்படி வந்து ஒவ்வொரு எக்ஸாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ நார்மலா குவார்டர்லி ஆஃப்லி மாதிரி, அதே மாதிரி அதுவும் ஒரு எக்ஸாம் தான், ஜஸ்ட் an எக்ஸாம். அதுலயே வந்து லைஃப் அப்படின்றது கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க நல்லா கூலா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்காக வந்து லேசினஸோட இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ப்ரோகாஸ்டினேட் பண்ணாதீங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் ஆகும். அண்ட் we will see our chapter and we have seen like a few topics. சில டாபிக்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். அதுல வந்து எஸ்பெஷலி நம்ம சொல்லும் போது டிஷ்யூஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆகுது, எப்படி ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஒரு டிஷ்யூஸ் எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ தே ஆர் நேமிங் த டிஷ்யூஸ் லைக் லிவிங் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் தென் see there are so many examples have given like digestive system, respiratory system, ஒரு சர்க்குலேட் சிஸ்டம், இது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ if 2 or more organs எப்படி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். லைக் எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு டைஜஸ்ட் சிஸ்டம் சொல்லியிருப்பேன். ஐ ஹோப் யூ might be remember that. And study of tissue is called histology or pathology அப்படின்னு சொல்லி தனியா இருக்கும், ஹிஸ்டோபேத்தாலஜின்னு இருக்கும்.
pathology deals about the pathogen. அதாவது நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன்ஸை பத்தி படிக்கிற அதுக்கு பேர் தான் ஹிஸ்டோபேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பேத்தாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் பேத்தோஜன்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்டடிக்கு தான் வந்து பேத்தாலஜி. ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் வந்து அதோட மீனிங்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியானதா தான் இருக்கும். அண்ட் அனிமல் டிஷ்யூஸ் வி ஹேவ் சீன், அதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுல வந்து எபிதீலியல் டிஷ்யூ அண்ட் தென் கனெக்டிவ், மசில் and the nervous tissue. So nervous tissue அப்படின்னு பாத்தீங்கன்னா for control purpose. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான டிஷ்யூஸுமே வந்து some purposeக்காக இருக்கு. And we have so many things we have seen. சிம்பிள்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சிம்பிள் நம்ம சொல்லும்போது எபிதீலியம், கிளாண்டுலார் ரெண்டு விதமா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். எபிதீலியம் நம்ம சொல்லும்போது for protection. ஈவன் நம்ம ஸ்கின் எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ சம்டைம் எபிதீலியம் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுது, ஃபில்ட்ரேட் பண்ணுது, எக்ஸ்கிரீஷன் பண்ணுது, செக்ரீஷன் அண்ட் சென்சரி ரிசெப்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே அதை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷனை வச்சு அதை எப்படி செப்பரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் எபிதீலியம் அண்ட் காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்னு பிரிக்கிறாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதுல சிம்பிள் எபிதீலியம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். we have seen this flow chart also, and simple epithelium we have completed. அதுல வந்து எப்படி வந்து சிம்பிளா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். the supposed one is this squamous epithelium, squamous, and this one is the cuboidal, cube shapeல இருக்கும் நம்ம சொன்னோம். this is the columnar, like column மாதிரி நல்லா லென்த்தா அந்த ரோஸ் காலமா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். and this one is the ciliated cell. so ஒரு columnar செல்லுக்கு மேல ஒரு ciliate structure இருந்ததுன்னா that is called as a columnar ciliated cells அப்படின்னு நம்ம பார்த்தோம். we have seen examples also. and squamous epithelium எந்த இடத்துல இருக்கும், ஒரு இந்த லெசன்ல இருந்து சாப்டர்ல இருந்து எப்படி क्वेश्चंस கேட்பாங்கன்றத I have told you. எந்த மாதிரி क्वेश्चंस இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனை கொடுத்து லைக் லங்ஸோ இல்லைன்னா கிட்னி இல்ல ஹார்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கன் கொடுத்து இதுல எந்த மாதிரியான செல்ஸ் இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷன் கூட கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த விதமான செல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், சாரி எந்த விதமான டிஷ்யூஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அந்த ஒரு ஆர்கனோட அவுட்டர் கவரிங், இப்போ வந்து ஸ்குவாமஸ் எபிதிலியம் அப்படி நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ சிங்கிள் தின் லேயர் ஆஃப் ஃபிளாட்டன்ட் செல். ஸோ இதுதான் வந்து வித் irregular பவுண்டரிஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்து இது வந்து எந்த எபிதிலியமா சேர்ந்தது, ஸ்குவாமஸ் எபிதிலியமா, சிம்பிளா, இல்லைன்னா வந்து கியூபாய்டலா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது வந்து கிட்னில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லங்ஸ், லைனிங் ஆஃப் ஹார்ட், பிளட் வெசல்ஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ், ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. And cuboidal we have seen. So cuboidal எங்க இருக்கும், columnar we have seen, and epithelium, the goblet cell, and these are we have seen. So அதுல வந்து எஸ்பெஷலி நம்ம எபிதீலியல் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய டிசார்டர்ஸ் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். சோரியாசிஸ், எக்ஸிமா, தென் சிவியர் ஆஸ்துமா. ஸோ சம்டைம்ஸ் வந்து லங்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருந்ததுன்னா ஷோர்லி இட் வில் காஸ் ஆஸ்துமா ஆல்சோ. அண்ட் தென் we are going to see about the glandular epithelium. அதாவது எபிதீலியம் டிஷ்யூஸ் வந்து கிளாண்டுல இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆர்கன்ல கிளாண்டுலன்னு சொல்லுவாங்க. கிளாண்ட்னா என்னன்னா சம்திங் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட், ஏதோ ஒரு பொருளை வந்து செக்ரீஷன் பண்ண போகுது. அது ஒரு என்சைமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹார்மோனாவும் இருக்கலாம். என்சைம் ரெண்டுமே, ஹார்மோன் அண்ட் என்சைம் போத் ஆர் ப்ரோட்டீன்ஸ். பிகாஸ் சில ஹார்மோனல்ஸ் வந்து லிப்பிட் டெரிவேட்டிவ்ஸா இருக்கும். பட் நம்ம வந்து கிளாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே அதோட மீனிங் வந்து சம்திங் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட், ஏதோ ஒன்று செக்ரீட் பண்ண போகுதுன்னு தான் அதோட மீனிங். ஸோ ஹியர் வி வில் சி சம் ஆஃப் த cuboidal ஆர் காலும்னார் செல்ஸ். ஸோ இந்த கிளாண்டுலார் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எந்த மாதிரியான செல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூப் லைக் ஸ்ட்ரக்சர் செல்ஸ் சொல்ற cuboidal செல்ஸோ இல்லைன்னா காலும்னார் செல்ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஆகுதுன்றாங்க. ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் செக்ரீஷன் and are called glandular epithelium. அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா glandular epithelium அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாண்டுனாலே சம்திங் செக்ரீஷன் அதான் கொடுத்துருக்காங்க. they are mainly of two types. ஸோ ரெண்டு விதமா, ஒன்னு யூனிசெல்லுலார் நம்ம சொல்லும் போது consisting of isolated glandular cells, that is goblet cell of the alimentary canal. ஸோ goblet cell என்ன பாத்தீங்கன்னா இது வந்து யூனிசெல்லுலரா இருந்து something it is also help for secretion. அதுவே வந்து மல்டி செல்லுலார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், salivary gland.
ஸோ காப்லெட் செல் அப்படின்றது இட் ப்ரொடியூசஸ் HCl. எஸ், இட் ப்ரொடியூசஸ் எலிமெண்ட்ரி கேனல்ல HCl அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதுவே வந்து இப்போ இது வந்து யூனிசெல் சிங்கிள் செல்லா இருக்கும்போது காப்லெட் செல் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. மல்டி செல் சொல்லும்போது கிளஸ்டர்ஸா நிறைய செல்ஸ் சேர்ந்து இருக்கிறத வந்து சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து salivary gland. ஸோ யூ நோ தட் salivary gland நம்ம சொல்லும்போது what is the function of salivary gland? We know saliva secretion பண்றது because saliva contains, they have an enzyme amylase அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கும். அந்த amylase வந்து கார்போஹைட்ரேட் டீக்ரேட் பண்றதுக்கான என்சைம் தான் அது. And now we will see the next glandular epithelium எப்படி வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்றத வந்து we will see in the flow chart. ஒரு சின்ன flow chart மூலமா we will see like அத வந்து இப்போ glandular epithelium is classified into two types. One is endocrine gland and the next one is exocrine gland. Exocrine அப்படின்னா exocrine endocrine ரெண்டுத்தையும் differentiate பண்ணலாம். Exo means outer. So exo means outer. Crine means secretion. அப்ப அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ல something it is going to secrete and it pours outside of that particular organ. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கன் மூலமா அது வெளியே அனுப்பும். அது எப்படி அனுப்பும்னு பாத்தீங்கன்னா த்ரூ சம் டக்ட்ஸ், ஒரு டியூப் மூலமா அது ஆக்சுவலா வெளியே அனுப்பும். ஒரு ஹெப்பாட்டிக் டக்ட் அப்படின்னா ஹெப்பாட்டிக்னா லிவர். ஸோ லிவரோட அந்த செக்ரீஷன்ஸை ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமா வெளியே அனுப்பும். பேன்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேன்க்ரியாஸ்னா இட்ஸ் அன் ஆர்கன். பேன்க்ரியாஸ்ல செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸை பேன்க்ரியாட்டிக் டக்ட் மூலமா வெளியே அனுப்பும். ஸோ தட் இஸ் த டக்ட். அந்த டக்ட் மூலமா இல்லைன்னா சம் வெசல்ஸ் மூலமாவும் அது வெளியே அனுப்ப முடியும். That is exocrine gland. In case of endocrine அப்படின்னு பாத்தீங்கன்னா endo means inner. So endo means inner. இந்த இடத்துல என்னதான் உள்ளதான் ஆக்சுவலா செக்ரீஷன் ஆகும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா crine means secretion, we know that. பட் இதுல வந்து நம்ம எக்ஸோக்ரைன்ல சொன்ன மாதிரி டக்ஸ் டியூப்ஸ் எதுவுமே இருக்காது. அப்ப இது எப்படி ஆக்சுவலா வந்து மிக்ஸ் ஆகும், எப்படி வந்து ஒரு பிளேஸ் வந்து டார்கெட் பிளேஸ்க்கு போகும். இப்போ வந்து ஹெப்பாட்டிக் டக்ட்ல இருந்து ஹெப்பாட்டிக் என்சைம்ஸ் வந்து நேரா ஸ்டொமக்ல வந்து விழணும் அப்படின்னா ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமா நேரா வெளியே வரும். பட் எண்டோக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுக்கு எந்த டியூப்ஸுமே இருக்காது. ஸோ டியூபே இல்லை அப்படின்னா அப்ப இது எப்படி வெளியே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே யூஸ் சம் they pass or they travel along with the blood. பிளட் மூலமா தான் போய் எப்படி அந்த டார்கெட் ஆர்கனுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் மூலமா அது நேரா வந்து ஸ்ட்ரைட்டா ஆக்சுவலா வந்து ரீச் ஆகும். தட் இஸ் எண்டோக்ரைன் கிளாண்டோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் எக்ஸோக்ரைன் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். அதுல யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூனிசெல்லுலார் நம்ம பார்த்தோம் காப்லெட் செல், மல்டி செல்லுலார் இஸ் த salivary gland. ஸோ அதுலயும் எப்படி இந்த மல்டி செல்லுலார் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ். அது எப்படி பிரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் ஆன் செக்ரேட்டரி யூனிட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் செக்ரீஷன். என்ன மாதிரியான செக்ரீஷன் பண்ணுது அப்படின்றத வச்சும் பிரிக்கிறாங்க மூணா. அதுல பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ, லைக் சிம்பிள் கிளாண்ட், காம்பவுண்ட் கிளாண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் செக்ரேட்டரி யூனிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபுலார், ஆல்வியோலார், தென் டியூபுலோ ஆல்வியோலார். டியூப் மாதிரி, ஆல்வியோலார் பாத்தீங்கன்னா லங்ஸ்ல இருக்கக்கூடியது, ஆக்கினஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியூபுலோ ஆல்வியோலார் ரெண்டு சேர்ந்த மாதிரி. அண்ட் மோட் ஆஃப் செக்ரீஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீரோக்ரைன், ஹோலோக்ரைன், அப்போக்ரைன். ஸோ இது மூலமே வந்து நம்ம இதுக்கடுத்து ஃபர்தரா வர இடத்துல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். தென் we will go to the next one. அண்ட் இதுதான் வந்து நம்ம சொன்ன glandular epithelium. See here, A is the unicellular. இது goblet cell கொடுத்திருக்காங்க. unicellular single cell இருக்கக்கூடியது. பட் மல்டி செல்ல பாத்தீங்கன்னா நிறைய செல். see in the first picture they have given like a single cell, ஒரு single cell மாதிரி தான் இருக்கு. ஆனா மல்டி செல்ல பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கு பாருங்க. see here, see இது யூனிசெல்லுலார் கிளாண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பட் இங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது மல்டி செல்லுலார் கிளாண்ட், நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கு. இது ஒரே சிங்கிளா தான் இருக்கு. சாரி. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தான் இருக்கு. ஆனா இந்த B ல பாத்தீங்கன்னா நிறைய மல்டி செல்லுலார் கிளாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இது வந்து I got this from your book. அதேதான் இங்க யூனிசெல்லுலார் கிளாண்ட் கொடுத்திருக்காங்க, இது மல்டி செல்லுலார் கிளாண்ட், சேம் திங். பட் டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் த மோட் ஆஃப் போரிங், எப்படி ஆக்சுவலா வந்து போர் ஆகுது, என்ன வந்து போர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது ஒரு என்சைமா இருக்கலாம், இல்லைன்னா ஹார்மோன்ஸா இருக்கலாம், நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஹார்மோனா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூப் ஆக்சுவலா இருக்காது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் மோட் ஆஃப் போரிங்
ஆஃப் தியர் செக்ரீஷன்ஸ், எப்படி செக்ரீஷன் ஆகுது, எப்படி வந்து போர் பண்ணுதுன்றத வச்சு கிளான்ஸ் வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. தட்ஸ் வி ஹேவ் சீன் லைக் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன். இது நம்ம ரெண்டுமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஐ திங்க் we need not explain once again. So எக்ஸோக்ரைனுக்கான எக்ஸாம்பிள் என்ன, எப்படி வந்து செக்ரீட் எப்படி வந்து ஆக்சுவலா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, exocrine glands secrete mucus. So mucus, then saliva, earwax, oil, milk, digestive enzymes and other cell products. இது எல்லாமே வந்து exocrine gland வந்து secretion ஆகிறது. And these products are released through ducts or tubes. இது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஹெப்பாட்டிக் டக்ட் இதெல்லாமே நம்ம சொல்லணும் இல்லையா, அதுதான். ஈவன் fallopian டியூப்ஸ், நம்ம ஃபீமேலோட ஓவரியில நீங்க fallopian டியூப்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓவரி எக் வந்து ஆக்சுவலா அந்த fallopian டியூப் மூலமா தான் யூட்ரஸ்ல வந்து ரீச் ஆகும். ஸோ தட் இஸ் த fallopian டியூப். அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு செக்ரீஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு ஆகும்போது ஒரு டக்ட் மூலமாவோ இல்லைன்னா வந்து டியூப் மூலமாவோ ரீச் ஆகுதுன்னா தட் இஸ் கால்டு எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் கான்ட்ராஸ்ட்னா அதுக்கு அப்படியே நேர்மாறானது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் டு நாட் ஹேவ் டக்ட்ஸ், இதுல டியூப்ஸ் அப்படின்றது இருக்காது. The secretions called hormones are secreted directly into the fluid bathing the gland. அந்த glandல ஆக்சுவலா கம்ப்ளீட்டா வந்து blood fluids இருக்கும். that is அந்த fluidல தான் அது டைரக்டா அது ஆகும். and the exocrine glands are classified as unicellular and multicellular. ரெண்டு விதமா இதுலயும் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. so the multicellular glands are further classified based on the structure as simple. so multicellular நம்ம சொல்லும் போதும் அதுலயும் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா simple and then compound gland and other secretory units like tubular, alveolar and tubulo-alveolar. இது நம்ம பார்த்தோம், அது ஃப்ளோ சார்ட்லயே நம்ம பார்த்ததுதான். and அது அந்த மாதிரி பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. and based on the mode of secretion அப்படின்றத வந்து exocrine gland அதுவும் மூணு விதமா பிரிக்கிறாங்க, லைக் மீரோக்ரைன், ஹோலோக்ரைன் அண்ட் அப்போக்ரைன். இந்த ஃப்ளோ சார்ட் இருக்கிறத ஒரு ரன்னிங் ஃபார்மேட்ல நம்ம பார்த்திருக்கோம். and now we will see like compound epithelium. so compound epithelium அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் மாதிரி இருக்காது. so here many strata or many layers அப்படின்னு நம்ம சொல்லலாம். see இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். compound epithelium is made of more than one layer of cells. that is a more than one layer of cells. அதுதான் முக்கியமானது. இந்த இடத்துல நிறைய ஒரு லேயருக்கு மேற்பட்ட லேயர்ஸ் இருந்ததுன்னா that is called as a compound or it is called multi-layered. நிறைய லேயர்ஸ் இருந்ததுன்னா நம்ம compound epithelium நம்ம சொல்லுவோம். and thus has a limited role in secretion and absorption. அதனால வந்து இதுக்குன்னு சில லிமிட்டட் ரோல்ஸ் தான் இருக்கும். அதாவது செக்ரீட் பண்றது, அப்சார்ப் பண்றது, அதோட வேலை அவ்வளவுதான். and the compound epithelia may be stratified and transitional. so stratified அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட்ல வந்து நிறைய லேயர்ஸோட இருக்கிறதா இருக்கும். இல்லைன்னா வந்து டிரான்சிஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் மாதிரி இருக்காது, பட் தே ஆர் லைக் லேயர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். and their main function is to provide protection against chemical and mechanical stress. so ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ இல்லைன்னா ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா that's what we called it as a compound epithelium. so ஒரு கெமிக்கல், ஏன்னா எபித்திலியம் நம்ம சொல்லும் போது ப்ரொடெக்ஷன் தான் நம்ம கொடுக்குதுன்னு சொன்னோம். லைக் ஸ்கின் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலா ஒரு டெம்பரேச்சர் இல்லைன்னா வந்து ஒரு ஹெவி ஒரு கோல்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து அந்த ஹார்ஷ் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. இட்ஸ் சிம்பிள் ஆஃப் லைக் எபித்திலியம் நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு காம்பவுண்ட் எபித்திலியம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹியர் இட் ஆல்சோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்கின் மாதிரி, பிகாஸ் இன் அவர் ஸ்கின் வி ஹேவிங் லைக் 5 layers of cells. வெளியில இருக்கக்கூடியதான் நம்ம சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இன்னர்ல பாத்தீங்கன்னா we are having the compound epithelium, that is a 5 multi layer. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கலாவும் மெக்கானிக்கலாவும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். வாட் இஸ் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் பிசிக்கலாவும் கூட அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏதாவது நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிப்படுறதே வந்து உங்களோட ஸ்கின் தான். ஸோ அந்த டைம்ல இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு ஹார்ஷ் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. தட் இஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். அண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில நிறைய கெமிக்கல்ஸ் ஆக்சுவலா வந்து செக்ரீஷன் நடக்கும், அது ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ்னால அந்த கெமிக்கல்ஸ் ஒன்னோட ஒண்ணு வந்து எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமையும் ஃபங்க்ஷன் ஆகும்.
அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் நம்ம பாடிய காம்பவுண்ட் எபித்தீலியம் ஆக்சுவலா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. See here, this is the compound epithelium. This is the compound epithelium, multilayered cells. இது basal lamina. இது வந்து கீழ இருக்கக்கூடிய basal lamina-ன்னு சொல்லுவாங்க. அடியில இருக்கக்கூடிய செல்ஸ் நம்ம சொல்லுவோம். நிறைய லேயர்ஸ் இருக்கு பாருங்க. This is the topmost layer. And they cover the dry surface of the skin, the moist surface of buccal cavity, then pharynx, inner lining of ducts of salivary glands and pancreatic ducts. So எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ட்ரை சர்ஃபேஸ்லயும் காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்கு. அதான் நம்ம சொன்னோம். அண்ட் நம்ம பக்கல் கேவிட்டி, நம்மளோட இன்சைட் ஆஃப் த மவுத்ல இருக்கக்கூடிய அந்த பக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா அதான் பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இருக்கு. pharynx region நம்ம தொண்டையில and inner lining of ducts of salivary glandsலயும் இருக்கு. and even pancreatic ductsலயும் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் எபித்தீலியம் தான். இப்போ ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் ஒன்ஸ் அகைன் ஜஸ்ட் இமேஜின் ஒவ்வொரு ஆர்கனோட ஃபங்க்ஷனிங் எடுத்தாலே தெரியும். இப்போ இதுல வந்து pancreatic ducts சொல்றாங்க, இமேஜின் பண்ணுங்க. ஸோ pancreatic ductsல எதுக்காக வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அங்க செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து அதோட pH அப்படின்றது கண்டிப்பா தாங்க முடியாததான் இருக்கணும். அப்போ அது என்ன பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்கும்போது அதால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு pHல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ அதை தாங்கிக்க முடியும். லைக் அதே மாதிரிதான் pharynxும், அதே மாதிரிதான் பக்கல் கேவிட்டியுமே, அதே மாதிரிதான் நம்மளோட salivary gland. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் அதுக்குன்னு சில பர்டிகுலர் ரீசன்ஸ் அதுக்கு பின்னாடி ஷோரா இருக்கும். அண்ட் there are 4 types of compound epithelium. என்னென்னு பார்க்கலாம். The first one is a stratified squamous epithelium. Stratified அப்படின்னு பாத்தீங்கன்னா லேயர்ஸ் மாதிரி இருக்கு, லேயர்ஸ்ல இருக்கிறது. It's a squamous, இது squamous epithelium. Cuboidal epithelium, that is ஒரு cubical shapeல இருக்கக்கூடிய epithelium. And columnar epithelium, we know that. And transitional epithelium, the last one is the transitional epithelium. And so one by one நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். The first one is a stratified squamous epithelium. Is of 2 types. இதுலயும் 2 types இருக்கு, called keratinized type. So keratinized அப்படின்னு நம்ம சொன்னாலே keratin, it's a protein. So keratin நம்ம பாடியில இருக்கிறதுனால தான் we are like எந்த அளவுக்கு வந்து ஒரு பர்சனோட பாடியில keratin இருக்கோ அந்த பர்சனோட கலரும் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமா இப்ப ஆப்பிரிக்கன் பீப்புள் அந்த மாதிரிலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து keratin அதிகமா இருக்கும். ஸோ அதனால அவங்களோட ஸ்கின் கலர் அப்படி இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபாரின் லைக் நார்த் இந்தியா, ஆஸ்திரேலியா, சாரி நார்த் இந்தியால, ஈவன் நார்த் இந்தியாலயும் வந்து ஆக்சுவலா வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம இந்தியா நம்ம சொல்ல முடியாது இதுல. ஈவன் த ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ்ஏ, யூகே ஆர் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அங்க கெரட்டின் வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு இருக்காது. ஸோ கெரட்டின் நமக்கு வேணும் அப்படின்னா we need விட்டமின் டி அண்ட் ஆல்சோ சன்லைட். இது ரெண்டுமே நமக்கு தேவை. சாரி, விட்டமின் டின்றது எங்க கிடைக்கும், நமக்கு சன்லைட்ல கிடைக்கும். அண்ட் அட் சேம் டைம் கால்சியம் நமக்கு வேணும். கால்சியம் ஆக்சுவலா விட்டமின் டினால தான் ஸ்டோர் ஆகும். ஸோ விட்டமின் டி அதனால நமக்கு வந்து கெரட்டின் அப்படின்றதும் சிந்தசிஸ் ஆகும் பாடியில. அதனாலதான் வந்து ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா they doesn't have enough keratin. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they just took some sun bath. நம்ம பார்த்திருப்போம் மூவிஸ்லயோ இல்ல நீங்க எங்கேயாவது கூட பார்த்திருக்கலாம். ஈவன் நம்ம பாண்டி ஏதாவது ஒரு ரிசார்ட் அந்த மாதிரி எங்கேயும் போயிருந்தீங்கன்னா அங்க கூட பார்த்திருக்கலாம். ஸோ ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகாஸ் they know the value of the விட்டமின் டி, அதுவும் எஸ்பெஷலி சன்ல இருந்து வரக்கூடிய விட்டமின் டி. அதுவும் அந்த விட்டமின் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் அந்த நேரத்துல ஆக்சுவலா வரக்கூடிய சன்ரைஸா இருக்கணும். உச்சி வெயில் 12 மணிக்கு வந்து அது போயிட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னா தட்ஸ் டோட்டலி அட்டர் வேஸ்ட். அண்ட் விட்டமின் டி அதுக்காக எடுத்துட்டு இருப்பாங்க. And keratin, that's play an important role, which forms a dry epidermis of the skin. So skinல இருக்கக்கூடிய epidermis, dry epidermis அது ஃபார்ம் பண்ணுது. And non keratinized type பாத்தீங்கன்னா form the moist lining of the esophagus. So
ஒரு கெரட்டினைஸ் டைப் அப்படின்றது வந்து நம்மளோட ஸ்கின்ல வெளியே இருக்கக்கூடிய அந்த ட்ரை எபிடர்மிஸ் வெளியே இருக்கக்கூடிய ஸ்கின்னை கவர் பண்ணுது. அதுவே நான் எபிடர்மிஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கன்ஸ் கவர் பண்ணுது, லைக் ஈசோஃபேகஸ், மவுத், கன்ஜெக்டிவா ஆஃப் த ஐஸ் அண்ட் வெஜைனா. ஸோ ஃபீமேல் பார்ட் ஆஃப் ரிப்ரடக்டிவ் பார்ட் வெஜைனா அண்ட் ஐஸோட கன்ஜெக்டிவா அண்ட் மவுத் இது எல்லாமே வந்து இது கவர் பண்ணுது நம்ம சொல்லலாம். ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த கன்ஜெக்டிவா லேயர் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஜெக்டிவிட்டிஸ் அதுதான் வந்து நம்ம வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். மெட்ராஸை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெட்ராஸ் கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னா டிட்டிஸ் வந்தாலே வந்து இன்ஃப்ளமேஷன். ஆக்சுவலா கன்ஜெக்டிவா லேயர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ நார்மலா இருக்கிறத விட இன்ஃப்ளமேஷன் ஆகும். அப்படி இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது we called it as a conjunctivitis. பட் அது நம்ம கன்ஜெக்டிவிட்டிஸ்னு யாருக்கும் சொன்னா புரியாது. we called it as a மெட்ராஸை. மெட்ராஸை வந்துருச்சு பார்த்தாலே கண்ணு போயிடும். பட் பார்த்தாலாம் கண்ணு போகாது. அதுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படின்றது மற்றவங்களோட இப்போ அவங்க கையில வந்து அவங்க கையை வந்து அவங்க கண்ணில் நல்லா தேய்ச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாம எப்படி வந்து இப்போ கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி தான். ஸோ உங்க கையை ஹேண்ட் வாஷ் பண்ணாம இன்னொரு பர்சனை தொடும்போது இல்லை கிளாத்தை தொடும்போது அது மூலமா அடுத்த பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம் பாத்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் தி டக்ட்ஸ் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராட்டிஃபைட்னாலே லேயர் தான். ஸோ எல்லாமே ஸ்ட்ராட்டிஃபைட் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்குவாமஸ் ஃபர்ஸ்ட் பார்த்து இது வந்து கியூபாய்டல் கியூப் லைக் ஷேப் ஃபவுண்ட் இன் தி டக்ட்ஸ் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் மேமரி கிளாண்ட். ஸோ நம்மளோட ஒரு ஃபீமேலோட மேமரி கிளாண்ட்லயும் சரி, ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளாண்டும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம் அப்படின்றது இருக்கு. சாரி, cuboidal epithelium அப்படின்னு நம்ம சொல்லணும். And next one is the stratified columnar epithelium has limited distribution in the body. இதுக்கு வந்து columnar செல்லுக்கு பாத்தீங்கன்னா columnar epithelium பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு லிமிட்டட் இதுதான் இருக்கு. Found around the lumen of the pharynx, நம்ம pharynx region இருக்கு, and male urethra and lining of some glandular ducts. இந்த இடத்துலயும் columnar epithelium அப்படின்றது இருக்கு நம்ம சொல்லலாம். And coming to the last one is the transitional epithelium. So transitional epithelium அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's found lining the ureters. So male and female நம்ம சொல்லுவோம் ureters தான் வந்து கவர் பண்றது transitional epithelium தான். And urinary bladder and part of the urethra. So urethraவையும் இது என்ன பண்ணுதுன்னா கவர் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். And epithelium, this epithelium allows stretching and is protective in function. ஸ்ட்ரெச் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் இது கம்ப்ளீட் எலாஸ்டிக் மாதிரி கிடையாது. பட் டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல் செல்ஸ் ஆஃப் த எபித்தீலியம் ஆர் ஹெல்ட் டுகெதர். ஸோ ஆல் செல்ஸ் ஆஃப் த எபித்தீலியம் ஆர் ஹெல்ட் டுகெதர் வித் லிட்டில் இன்ட்ரசெல்லுலார் மெட்டீரியல். எல்லா விதமான நீங்க எபித்தீலியம் செல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா கூட அதுல வந்து இன்ட்ரசெல்லுலார் மெட்டீரியல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். எல்லா விதமான செல்ஸ்லயுமே intracellular material ஷோரா இருக்கும். In most of the animal tissues, specialized junctions provide both structural and functional links between its individual cells. அதாவது specialized functions என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா that is called as a cytoskeleton and cell junctions அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நமக்கே வந்து கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். நம்ம பாடியில trillions of cells நம்ம சொல்லியிருக்கோம். Right? So பாடியில trillions of cells இருக்குன்னா சோ எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம பாடியில அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்றது ஒரு கியூபாய்டல் ஷேப்ல தான் ஆக்சுவலா இருக்கும். See here. சோ இந்த மாதிரி நிறைய செல்ஸ் வந்து நெருக்கமாவே இருக்கும். ஓகே, see here. இந்த மாதிரி நம்ம செல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். கீழே வந்து பேசல் லாமினா நம்ம சொன்ன மாதிரி பேசல் லாமினா இருக்கும். இந்த பேசல் லாமினா கீழே இருக்கு. இப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் சில செல்ஸ் சிலியாரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், சில இதுல இருக்காது. அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த செல்லுலயும் இந்த செல்ஸ்லயும் செல் ஜங்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஜங்ஷன்ஸ் மூலமாவும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் அதிகமா நடக்கும். ஸோ the cell junctions is present. அது மூலமா கம்யூனிகேஷன் நடக்கும். ஏன்னா பிகாஸ் பிளாஸ்மா மெம்பரேன் நம்ம வந்து கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனை பொறுத்த வரைக்கும்
இட் இஸ் அ செமி பர்மியபிள். அது வந்து எல்லா சப்ஸ்டன்ஸையும் உள்ள அலோவ் பண்ணாது. சில பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும். மற்றபடி எல்லாத்தையுமே அதை அலோவ் பண்ண முடியாது. அதனால பிளாஸ்மா மெம்பரேன், இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் மூலமா போயிட்டு இன்னொரு செல்லுக்கு அது வந்து உள்ள என்டர் ஆகுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, they use some junctions கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்பெஷலைஸ்ட் ஜங்ஷன்ஸ். அந்த ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி இது உள்ள என்டர் ஆகும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. Okay students, herewith I will stop this session and we will continue in the next session students. Thank you.